ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட முக்காவாசி வீடியோ வந்து உங்க சேனல்ல இருந்து டெலீட் ஆயிடும். இந்த வேர்ட் நான் யூஸ் பண்றேன்னா, அப்போ இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான அப்டேட்னு நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். இந்த அப்டேட் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ ரிலேட்டடா வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து புரியிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் எதை பற்றினா கிளிக் பேட் பற்றி தான் நான் சொல்ல வரேன். கிளிக் பேட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் வீடியோஸ் வந்து டெலீட் ஆகும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. கிளிக் பேட்னா தம்ப்நெயில்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருக்கீங்க வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து என்னோட சேனல்லேயே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 4000 வாட்ச் ஹவர் வந்து 24 மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் போட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா வந்து பாசிபிளே கிடையாது. பட் டைட்டிலும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படி போட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டேன். வீடியோ டைட்டிலில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ வந்து அதில் வந்து பேசியிருப்பேன். ஸோ அதாவது நீங்கள் டைட்டிலில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்து வீடியோக்கு ரிலேட்டடாக வந்து பேசணும். அதாவது டோட்டலாக டைட்டிலுக்கும் நீங்கள் போடுற வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து வீடியோக்கும் இந்த டைட்டிலுக்கும் உங்கள் தம்ப்நெயிலுக்கும் எதுவுமே மேட்ச் இல்லாமல் மட்டும் வீடியோ வந்து மேக் பண்ணாதீங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய டாப்பிக்கில் வந்து சந்திக்கலாம்.